சிந்து பைரவி சீரியல்ல நம்ம சிந்துவும் சிவாவும் இருக்கிற ஹோட்டலுக்கே பாத்தீங்கன்னா அன்னபூர்ணியும் மகாவும் வந்துடுறாங்க. கரெக்டா ரூமுக்கு ரூம் கதவை தட்டி பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே நல்லா தூங்குனதுனால கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை, அவங்களுக்கும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் போய் ரிசப்ஷன்ல ஆளை கூட்டிக்கிட்டு கதவை திறந்து விட்டுருக்காங்களாட்டுக்கு. உள்ளார திறந்துட்டு பார்த்தா நம்ம சிந்துவும் சிவாவும் ஒரே கட்டில்ல படுத்திருக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நேரா பக்கத்துல போயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு 2 பேருமே ஏந்திரிச்சிடுறாங்க. ஏந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி சிந்துவோட கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறைய விட்டது மட்டும் இல்லாம, இந்த சிந்து தான் பார்த்தீங்கன்னா, ஏதோ பிளான் பண்ணி சிவாவோட ரூம்ல படுத்திருக்கா. இது எல்லாமே இவளோட திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சிந்து மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு இந்த அன்னபூர்ணி. இந்த மகா இருந்துகிட்டு, ஏன்டா இப்படி 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே, யாரு என்ன தப்பா பேசுவாங்க? நாங்க 2 பேருமே கணவன் மனைவி தானே. நாங்க ஒரே ரூம்ல இருக்கிறதுனால யாரு எங்கள பார்த்து தப்பா பேச முடியும் அப்படின்னு சிவா பதிலுக்கு பதில் பேச, அன்னபூர்ணியால எதுவுமே சொல்ல முடியாம அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாங்க. நம்ம சிந்துவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அன்னபூர்ணி முன்னாடி என்னைய மனைவின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஸோ இத அப்படியே விட்டுட்டு அப்படியே இங்க பைரவி இங்க காட்டுல பார்த்தீங்கன்னா, கரும்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ நம்ம ஆறுமுகத்தோட உதவியோட இப்ப ஆட்கள்லாம் வந்துட்டாங்களாட்டுக்கு. பைரவிக்கு ஆனா தெரியாது, ஆறுமுகம் தான் ஹெல்ப் பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப பூஜையெல்லாம் போட்டுட்டு நம்ம பைரவியும் வயல்ல இறங்கி கரும்பு நட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாகம் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு போய் தண்ணி குடிக்க போற இடத்துல டக்குன்னு நம்ம பைரவிய பாம்பு கடிச்சிடுது. உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் போய் பார்க்குறப்ப அது சார பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் பைரவி, அது சார பாம்பு தான், விஷம்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் உங்க கால் வலிலாம் சரியாயிடும், நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம பைரவியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே நேரா போய் சிந்துவை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.